பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நியாயாதிபதிகள் 11:1. கீலேயாத்திரியான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரதேசியின் குமாரன் கீலேயாத் அவனை பெற்றவன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது யெப்தா. அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண எத்தனித்தனர். இதை அறிந்த இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவில் கூட்டம் கூடினர். ஏன் மிஸ்பாவை தேர்ந்தெடுத்தனர் என்றால், அது முக்கியமான இடமாக இருந்தது. ஒரு கோபுரம் அங்கிருந்தது. அங்கே எப்பொழுதும் காவலர்கள் விழித்திருந்து காவல் புரிந்து வந்தனர். கூட்டத்தில் பேசி கருத்துகள் பரிமாறி வந்த பொழுது சிறந்த தலைவன் ஒருவர் இல்லை என்று கண்டுகொண்டனர். தங்களை நடத்தி செல்லவும் இராணுவ பிரிவுகளை பராமரித்து யுத்தத்தில் நடத்தவும் திராணியுள்ள ஒரு தலைவரை தேடினார்கள். யெப்தாவை பற்றி கேள்விப்பட்டனர். அவரை அழைத்து தங்களுக்கு தலைவராய் இருக்கும்படி கேட்டுக்கொள்ள முடிவு செய்தனர். யெப்தா ஒரு பரதேசியின் மகன். கீலேயாத்தின் யெப்தா என்றால் தேவன் திறப்பார் என்று பொருள். எப்படி ஒரு பரஸ்தரியின் மகனை தேவன் தெரிந்து கொண்டார். கீலேயாத்தின் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் வளர்ந்தபோது அவர்கள் யெப்தாவை கேலி செய்து அவன் வீட்டை விட்டே துரைத்து விட்டனர். அப்பொழுதுதான் அவர் தன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டதை உணர்ந்தனர். சகோதரர்கள் வெளியேற்றப்பட்ட யெப்தா தோப் என்ற இடத்திற்கு சென்றனர். அங்கு சில வீரர்களுடன் சேர்ந்து கொண்டனர். வீரர்கள் என்றால் வேலையில்லாத ஏழை எளியவர்கள், சொத்தில்லாதவர்கள், தொழில்நுட்பம் தெரியாதவர்கள், ஆனால் வீண் சண்டைக்கு வெற்றி அடைந்தவர்கள். அவர்கள் பலசாலிலும் கூட. அவர்களுக்கு யெப்தா நுணுக்கமான முறையில் பயிற்சி கொடுத்து பணக்காரர்களை வீடுகளையும் தோட்டங்களையும் பாதுகாக்கிற காவல்களாக நியமித்து அவர்கள் ஜீவனம் பண்ண வழிவகுத்தனர். எனவே அவ்வீரர்கள் மத்தியில் யெப்தா மிகவும் பிரபலமாகி புகழுடன் திறந்தார். யெப்தாவின் வாழ்க்கை ஒரு அற்புத பாடம். எந்த பின்னணியும் இல்லாமல் இருந்தாலும் கூட தங்களை அர்ப்பணித்து புத்தியாய் நடந்தால் அதிக நன்மையும் மேன்மையும் அடையலாம். யெப்தாவை இஸ்ரவேல் மூப்பர்கள் அழைத்த பின் அம்மோனியுடன் மதிநுட்பமாய் பேசினர். இஸ்ரவேலெங்கும் சுற்றி திரிந்து வீர உணர்வை ஊட்டினர். அநேக வீரர்களை தெரிந்து கொண்டு மாபெரும் படை திரட்டி அம்மோனியரை முறியடித்தனர். வெற்றி வாகை சூடினர். தேவனும் வழிகளை திறந்தார். யெப்தா அவ்வழிகளில் பிரவேசித்தார், வெற்றி கொண்டார். நாமும் அதுபோல் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவர்களில் நடப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.